ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஆர்பிட்ராஜ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட். ஸோ கைஸ், இவங்க வந்து டே டு டே கிராசரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே குவாலிட்டியாகவும் லோ ப்ரைஸ்லையும் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் இட் அவுட். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்பிட்ராஜ்னா என்ன, அப்புறம் அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அதில் இன்வால்வ் ஆகிருக்க ரிஸ்க்ஸ், அப்புறமா ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ப்ராஃபிட் மேக் பண்ண அப்படின்னு பார்க்கலாம். ஆர்பிட்ரேஜ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு சேம் அசெட் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அதில் உள்ள ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ ஒரே அசெட் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து $100 அப்படின்னு விற்றுட்ருக்காங்க. இன்னொரு மார்க்கெட்டில் வந்து $102 விற்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே வாங்கி ஃபாஸ்ட்டாக அங்கே கொண்டு போய் விற்றுடணும். ஸோ இப்படி விற்கும்போது உங்களுக்கு $2 வந்து ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ரைஸ் இன்எஃபிஷியன்சிலேருந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கீங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு லோ ரிஸ்க் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. கேரண்டீட் ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸையும் கரெக்டான மார்க்கெட்டில் ஃபைண்ட் பண்ணணும். டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ராஜில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் அண்ட் கேரி ஆர்பிட்ராஜ் தான் ஃபஸ்ட் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து கம்மியான விலைக்கு வந்து வாங்கிடுவாங்க. ஸ்பாட் மார்க்கெட்னா ஃபிசிக்கல் ஷேர்ஸ் வந்து அதிகமாக வாங்குவாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அங்கே வந்து இவங்களோட ஃபிசிக்கல் ஷேர்ஸை வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் செல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கேஷ் அண்ட் கேரி ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் கன்வெர்ட்டிபிள் ஆர்பிட்ராஜ். இப்படி வந்து ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான். இப்போ வந்து ஒரு ஷேர் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஷேரோட கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வைங்களேன், அதோட ஷேருக்கு ரிலேட்டிவாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பாண்ட்ஸை வந்து இவங்க வந்து லோ ப்ரைஸில், அதாவது கொஞ்சம் ஒரு மினிமமான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அந்த பாண்ட்ஸ் வந்து வாங்கி அதை வந்து ஸ்டாக்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இவங்க வந்து அந்த மிஸ்ப்ரைசிங் வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $100 இருக்குன்னு வைங்க, பாண்டோட ப்ரைஸ் வந்து $99.5 அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த $0.5 வந்து இவங்க அதிகமான வால்யூமில் பாண்ட்ஸ் வாங்கி அதை ஷேர்ஸாக மாற்றும் போது இவங்களுக்கு $0.5 வந்து ஒரு கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸுக்கும் $0.5 வந்து ப்ராஃபிட் இருக்கும். இது வந்து அதிகமான வால்யூமில் பண்ணும்போது நிறைய ப்ராஃபிட் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்பிட்ராஜ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இவங்க வந்து மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி டெம்பரரியாக ப்ரைஸில் ஏதாவது இன்எஃபிஷியன்சி இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ அதே சமயம் அந்த இன்எஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு அந்த இன்எஃபிஷியன்சி கொஞ்சம் ஃபில் ஆகும்போது ஹை ப்ரைஸில் விற்றுருவாங்க. மெர்ஜர் ஆர்பிட்ராஜ்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து க்ளோசிங் டேயில் வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து அது மெர்ஜர் இல்லை அக்விசிஷன் டீல் இதுக்குள்ளேயாவது போகுது அப்படின்னா அவங்க வந்து கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து ஹையாவோ இல்லை லோவாவோ வைப்பாங்க, செட் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அப்போ வந்து ரீஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அதிகமான ப்ரைஸில் இவங்க ரீஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து இதை ஒரு ஆர்பிட்ராஜ் டீலாக எடுத்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இதுதான் மெர்ஜர் ஆர்பிட்ராஜ். இப்போ வந்து இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் வாலட்டிலிட்டி, அதுதான் ஃபஸ்ட்டு ரிஸ்க். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட அசட்டோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நினச்ச டைரெக்ஷனில் போகல. அப்படி இருக்கும்போது உங்களோட லாஸஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ ஒரு ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்போ மிஸ் ஆகும்னே தெரியாது. எப்போ அது க்ளோஸ் ஆகும்ன்ட்டு தெரியாது. அதுக்குள்ளே இவங்க வந்து ட்ரான்சாக்ஷன் முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்ஸ் வந்து வரும். ஏன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் ரொம்ப அதிகமான வால்யூமில் பண்ணும்போது அதிகமான ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்டும் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து எடுக்கிறதுல வந்து நிறைய எக்ஸ்பென்ஸை வந்து ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்டுக்கும் ஸ்வாப் ஃபீஸுக்கும் போயிடும். அப்புறம் டேட்டா குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ளோஸ் ஆகிடும், இல்லை ராங்காக இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி இவங்க வந்து யூஸ் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்பீட். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப நேரம் இருக்காது. அது வந்து ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ப்ரைஸோட இன்எஃபிஷியன்சிலேருந்து ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நான் சொல்கிறேன்ல, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து ஆக்சுவலாக ஸ்லிப்பேஜ், வாலட்டிலிட்டி, அப்புறம் லிக்விடிட்டி இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் சரியான லிக்விடிட்டி இல்லை அப்படி இருக்கும்போது உங்களோட ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போது கரெக்டாக க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பொசிஷன் சைசிங், ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணணும். வேறு டைவர்சிஃபிகேஷன். அப்புறம் டைவர்சிஃபிகேஷன் என்னென்னா ஒரே அசெட் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதில் க்ளோஸ் ஆகிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து நிறைய அசெட் கிளாஸஸில் ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கா
அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கே பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அப்போ நீங்கள் அந்த அசெட்டில் ட்ரேட் எடுக்கணும். அப்புறம் ஆல்காரிதமிக் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ், இதுதான் மோஸ்ட்டாக எல்லா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்புறம் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஆல்காரிதமிக் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ் தான் ட்ரேட் பண்ணும் மோஸ்ட்டாக. ஸோ இவங்க வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ரோபோட்ஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரேட் எடுக்கும், அப்புறம் ட்ரேடு க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து குயிக்காக நிறைய ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மில்லி செகண்டுக்கும் ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். தேங்க்யூ. பாய்.